இன்றைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைகளெல்லாம் அங்கங்கே உட்காந்து கொடுங்க, பிள்ளைங்க உட்கார வச்சு செய்தி கேட்க வைங்க. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? பழைக்கு எடு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? மலைகளும் விலகி போகுமா, பர்வதங்களும் என்ன செய்யுமா? ஆமா, வசனம் என்னவா? நிலை பெயராமல். இந்த சொன்ன வார்த்தை அது அப்படியே என்ன செய்யுது? அது தாமதமாக அதுதான் ஆவியானவர். இப்போதான் இந்த இதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு டிரான்ஸ்லேஷனே தெரியுது. நிலை பெறாமல் அப்படின்னா இது சொன்னதே அவர் என்ன செய்கிறார்? அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் என்னது அது அப்படியே இருக்குன்னு சொல்கிறார். அதான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. பாருங்க, அவருடைய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 122:6 சொல்லுகிறது, என்னது இஸ்ரவேலுக்காக ஜெபித்து. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நாட்களிலே நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்டில் நடக்கிற சுற்றிலும் இருக்கிற போர் இருக்குது. அதனால போர் இருக்கோ இல்லையோ இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு காரணமே யாரு? அவர்கள் தான். நாமே வாசிங்க, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் சொன்னேனே உங்களுக்கு, அது ஒரு நாளும் மாறாது அப்படின்னு சொல்கிறார். ஆமாவே இல்லை? உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேனே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிற பொழுது நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேனே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கொண்டு தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க. ஆமாவே இல்லையா? அது என்னது? அந்த வார்த்தை ஒரு நாள் செய்யாது, அது மறைந்து போகாது. அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அது நிலைத்து இருக்கும் உன் வாழ்க்கையில். ஆமே, அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதான் சொல்கிறார், இருக்கும் என்று உன் மேலே என்ன செய்கிறேன்? மனதுருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய மனதுருக்கம் தான் எனக்கு நமக்கு இந்த நாட்களே இருக்கிறது. அவருடைய மனதிற்கம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், சொன்ன சாட்சி பயமாக இருக்குது. அன்றைக்கி எவ்வளோ கேமராவெல்லாம் போட்டு என்னவெல்லாம் பண்ணி வச்சு கூட என்னென்ன விளையாட்டு செய்கிறாங்க. ஸோ எவ்வளோ கேமரா போடுறாங்களோ அவ்வளோவுக்கு என்னது அவ்வளோ கலவு உண்டாகும். எத்தனை ஹாஸ்பிட்டல் வருதோ அவ்வளோக்கு வியாதி வரும். எத்தனை ஸ்டேஷனாக சொன்னேன், அது போல தான். சரி, ஸோ உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறான்? சொல்லுகிறேன்னு சொல்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கு ஒப்பனையான சில காரியங்களை நாங்கள் இந்த கால வேளையில் நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமாக இருக்கிறேன். வீட்டில் சண்டை போட்டு தான் எழுப்பி வந்தோம், லைட்டாக ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். சரி, வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. நோவாவுக்கோ அவனுக்கு முதலாவது வேதத்தில் பார்க்கிற பொழுது அது ஆமே மனசாட்சியின் காலத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். ஆமே, நாங்கள் பிரமாணம் கட்டளைகள்லாம் சொன்னாலும் அது மனசாட்சி காலத்தில் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம்? கிருபையின் காலத்தில் பயமே இல்லாமல் இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? பயந்து இருக்கிறாங்க. பாருங்களேன், உலகம் முழுவதும் பாருங்கள், இப்போ நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க பயங்கரமான காரியங்களை குடித்து வெடித்து பாவம் விபச்சாரம் அப்படிலாம் செய்கிற நேரம் அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் அப்படி அதில் இருந்து விலகி இருக்கிறன்னா அது கர்த்தருடைய கிருபையா இல்லையா? சொல்லுங்க. ஸோ அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அப்படியான சூழ்நிலையில் அவனும் காக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய மனைவி காக்கப்பட்டிருக்கிறான். வேற மகன்மார்கள் 3 பேரும், வாலிப பசங்கள் 3 பேரும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள் பாருங்க, வெளியில என்னது பாவம் பெருகி போய் கிடக்குது. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாவத்தின் மத்தியிலும் அவங்க என்ன செய்யறாங்க? அப்போ தேவனோடு கூட என்ன செய்யறாங்க? உறவாடுகிறாங்க. அதுபோல தான் நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா விழுந்து போயிடுங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ அப்படின்னா அவ்வளோ பேருக்கு கிடைக்காத கிருபை உடாமின்றது. உலகத்தில் இருக்கிற ஒருவனுக்கும் கிடைக்காத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கிருபை விலகாதபடி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, படித்தவர்கள், கல்விமான்கள், ஞானவான்கள், எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறமையானவர்கள் இருக்கிற பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி, நம்ம சின்ன கூட்டம் தானே, அதான் எனக்கு பார்க்கல ஆச்சரியம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ட்ரம் அப்படி அடி இப்படி அடி, நீ பாடு, இந்த உள்ள செய்ய அப்படி என்ன சொல்றதுன்னா அப்படியே அவர் என்னது அவருக்காக தான் இல்லையா? நம்ம இந்த இடத்துல செய்ய காரியங்கள் என்னது அவருக்காக தான் சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது அவர் உங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னதாக கல்வாரியில என்ன செஞ்சிருக்காரு? தன் முழு சரீரத்தை என்ன செய்தாரு? ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லாத அளவுக்கு என்ன செய்தாரு? தன் சரீரத்தை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்தார். ஆமாம் இல்லையா? ஸோ அவருக்காக நம்ம நேரத்தை கொடுக்கணும், காலத்தை கொடுக்கணும். காலம் செல்லாது, நேரம் செல்லாது. உலகம் பயங்கர சூழ்நிலைகளை போய்கொண்டு ஆமாம். வருங்காலங்கள் எப்படி இருக்கோ தெரியல. ஆமாம். ஆகவே வரும் நாட்களில் அவன் எல்லாருமே உலகத்தில் இருக்கிற தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள், இவங்க எல்லாரையும் விட்டு தேவனை தேடுகிற காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறதாக இருக்கு. நமக்கு ரட்சிப்பு கொடுக்குற ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே முழு உலகமும் அழிகிறது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. நோவாவை அடுத்து வாசிங்களேன். நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே, அந்த காலத்தில் அவன் எப்படி இருந்திருக்கிறான் பாருங்களேன். இந்த காலத்தை போல படித்தவர்கள், கல்விமான்கள், நீதிமான்கள், லோயர், அது இதுன்னு சொல்கிறோம். வேறு என்னது, வக்கீல், லோயர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிக்கு ஒன்றுமே இல்லாத காலத்தில் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? எப்படி இருந்திருக்க முடியும்? நாம் என்ன செய்கிறோம்? யாராச்சும் இப்போ என்னது நம்ம பெற செஞ்சுட்டு என்ன செய்வோம்? மற்றவங்களும் பெரிய போடுவோம். அவன் இல்லையா நல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் என்னது இங்கே பார்க்குறோம், அவனை சார்ந்து இருக்கிறான். சொல்லுவாங்களே, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்திருக்க. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் தனிக்கிழமை உபவாசத்துக்கு போயிட்டு அப்புறம் சுகமளிக்க இல்லை, இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறாங்க? உண்மையா இருக்கிறாங்க. ராமின் சொல்லு, இந்த காலத்தை போல அல்ல. அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? அவன் ஆராதிக்கிறது, அவன் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். உத்தமனா இருந்தான். தேவனோட தான் என்ன செய்வானா? அப்படின்னா என்னது? காலையில் எழும்புவான், என்ன செய்வான்? டிஃபன் சாப்பிடுவான், சாப்பிட்டு என்ன செய்வான்? என்னது என்ன செய்வான் சொல்லுங்களேன். சுற்றிலையும் ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போய்கிட்டு இருக்கோம், சினிமா பாட்டு போய்கிட்டு இருக்கோம். அது போகும் இது போகும், நமக்கு கால் ஆடும் நடக்கும். ஆனாலும் அவன் என்ன செய்யலாம்? மனசை கட்டுப்படுத்தி செல்ஃப் கண்ட்ரோல். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கணும்? அது அப்படி ஒட்டச்சிக்கு வரும். ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் என்னை எதுவும் உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, என் சரீரத்தில் எதுவும் எனக்கு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமாம் இல்லையா? அப்போ அவன் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறான் நோவா. அதனால அவனுடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். நோவாவோட குடும்பத்தை போல தான் இருக்கணும். ஆமாம் இல்லையா? ஸோ பாருங்க, நோவாவின் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் முழு குடும்பங்களும் காக்கப்பட்டு இருக்கிறது. ஆமாம் இல்லையா? அதுலேயே அதிக 18 வாசிங்க மகன். ஆனாலும் சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் நடக்க போகுது. என்னது? உலகத்தை அழிக்க போகிறேன். சரியா? நோவா இப்போ நோவாவோட பேசுகிறார் ஆண்டவர். நோவா என்னது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கிடக்குறாங்க, இந்த ஜனங்களை படைச்சதுனால ரொம்ப மனசாப்படுறேன். இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது, நிக்கிரகம் பண்ண போகிறேன்ட்டார். அனுக்கிரகம் செய்ய பார்க்குறேன், உனக்கு மட்டும்தான் அனுக்கிரகம் வந்திருக்கு, மற்றவங்களுக்குலாம் என்ன வந்திருக்கு? உனக்கு மட்டும் தான் ஓட்டு போடுறதுக்கு லிஸ்ட்டு வந்திருக்கு, மற்றவங்களுக்குலாம் என்ன வரல, லிஸ்ட்டு வரல. அதனால நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தேசத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நிக்கிரகம் அப்படின்னா என்னது? அதுக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாது. அனுகிரகம் எப்படி நம்மளை பாதுகாக்குதோ அதுபோல நிக்கிரகம் என்னது? அழித்து போடும். அத்தனை பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டும் அவர் தான் செய்யும். அம்மாவில் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அம்மாவில் எஸ் அதனால சொல்ல வாசம். ஆனாலும் உன்னுடனே முதலாவது கிருபை, இரண்டாவது என்னது? உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஏசாயாவில் சொல்லப்படுங்க. என்ன உடன்படிக்கை? அதை வாசிங்க. அதை என்ன உடன்படிக்கை? நான் சொன்னேனே, சமாதானத்தின் உடன்படிக்கை, நிலை பெறாத உடன்படிக்கை. சொல்லுங்க, அதுதான் கீவேர்டு. நிலை பெறாது. ஆண்டவர் யாருக்கு? நோவாவுக்கு சொன்னது என்னது? சும்மா இல்லை, இப்படி சொல்லிட்டு அப்புறமே ஐயோ நோவா சாரி நோவா, எனக்கு உன்னையும் காப்பாற்ற முடியாமல் போச்சு, நீ நான் 5 பொண்ணு சொன்ன இல்லை. உடன்படிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஆவின் அபிஷேகத்தை நிரம்புவதற்கு அன்னைக்கு நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ராமின் சொல்லுங்க. ஆனாலும் என்ன வாசிமாக கிருபை சொல்லுங்க. அந்த கிருபை தான் என்ன செய்யுது? உடன்படிக்கை பண்ணுது. நீங்க எல்லாரும் செய்யுங்க. நான் உனக்கு உடன்படிக்கை பண்றேன். என்னது? இந்த என்னது
இந்த நிக்கிரமாக இந்த அழிக்க போகிற இந்த உலகத்தில் உங்களை நான் பாதுகாப்பேன். ஒரு அமைச்சர் அழிக்கப்பட வேண்டிய இந்த உலகத்துக்களை நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாதுகாக்கப்பட்டிருக்கோம். சபைக்கு வருகிறதுனால என்ன செய்யப்படுகிறது? அவன் வாசலிருந்து அழுகுறான். நோவா 100 வருஷம் ஆலயத்தை இதை கட்டி பேலையை கட்டி கட்டுநரவெல்லாம் வந்து வேலை செஞ்சாங்க. ஒருத்தன் வந்து வயர் போட்டான், இன்னொருத்தன் கரண்ட் போட்டான், இன்னொருத்தன் வந்து பலகை வச்சான், இன்னொருத்தன் ஜன்னல் வச்சான், ஒருத்தன் எல்லாம் வச்சான். அது என்ன இதெல்லாம் ஏன் அப்படின்னா அப்படியே இருக்கிறான். ஒன்றுமே செய்ய அப்பாவி என்ன செஞ்சு சொல்லுங்க? ஒன்றுமே செய்யலை. அப்பாவி சத்தத்தை கேட்டு குடு 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 குடுன்னு போகுது. எல்லாம் போகுது. இந்த மனுஷர்கள் மாத்திரம் இருந்த கடினத்தினால, இந்த பாவத்தினால, இச்சையினால என்ன செய்றாங்க? இந்த பூமியிலே இருந்து அழிஞ்சு போகிறாங்க. ஆமா இல்லையா? காலையில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ எல்லாம் போனதுக்கு பிறகு நோவாவுக்கு அப்பயும் என்ன செய்யலை? ஐயோ காத்து முத்து உள்ளு போடா செல்லையா சுப்பையா வீரையா யாரு சொல்லுங்களேன். முத்தம்மா அந்த பேர் இருக்கீங்க யாருக்கும்? வா உங்களுக்கு வாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, என்னவோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே செய்யலை. சிரிக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சபைக்கு போனால் என்ன செய்கிறாங்க? இங்கே பாரு காலையில் பைபிளை தூக்கிட்டு போகுது. அப்படி தானே நடந்திருக்கும். கடைசியில் வேதம் சொல்வது கர்த்தர் கதவை மூடினார். இந்த நாட்கள் வருகிற பொழுது சபையின் கதவு மூடப்படும். மனுஷரால் அல்ல, கர்த்தரால் மூடப்பட்டான். அதுக்கு பிறகு நீங்கள் யாருமே என்ன செய்ய முடியாது. இவர் நாற்று ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஓரங்கட்டு ஒருத்தர் உள்ள வர முடியாது. சொல்லுங்க, இதுதான் காலம். மே மாதத்தாலே ஆண்டவர் சொல்லுது இதுதான் நமக்கு காலமாக. இந்த காலத்தை விட்டு நமக்கு என்ன செய்ய முடியாது. வேறு காலங்கள் நமக்கு வருவது இல்லை. ஸோ அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை வைத்திருக்கிறார். கிருபையினால என்ன செய்திருக்கிறார்? நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நீயும் என்ன செய்யணும்? உன் மனைவி, உன் பிள்ளைகளுடைய மனைவிகள்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, பேருக்கு ஏன் வரணும்? அடுத்த சந்ததிகளாகிய உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு அன்றைக்கே கர்த்தர் யாரை ஏற்படுத்தியிருந்தாங்க? ஒரு நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனை. இப்போ நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நடுத்தரில் நிற்பாங்க. அவன் இல்லை, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதத்தை சும்மா வாசிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லை, எல்லா நாட்களிலுமே நீங்கள் தேவன் என்ன செய்யணும்? ஆராதிக்கிறவர்களாக இருக்கும். நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் செல்ஃபோனை போட்டு தோண்டிக்கிட்டு இருக்காம என்ன செய்யணும்? அது தோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், அதுலேயும் சில பேர் சொல்ல, ஐயோ இது அனுப்பிடாத, இது என்ன செய்ய கிளிக் பண்ணிடாது, கிளிக் பண்ணி பாரு, இப்படியெல்லாம் நம்மளை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது உங்கள் டார்ச்சரே பண்ணாது. ஆனால் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? 9ஆம் அதிகாரத்தில் 12-13 வாசிங்க மகள். உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக சொல்லுகிறார். அன்றையும் தேவன் என்ன செய்கிறார்? எனக்கு உங்களுக்கு உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அங்கெல்லாம் வந்து இறங்கிடுச்சு. என்னது? எல்லாம் மனுஷெல்லாம் அஞ்சு போயிட்டாங்க. இந்த 8 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 8 பேரோடு வந்தது என்னது? கரடி புலி சிங்கம் எல்லாம் வந்து உட்காந்து வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ அதுக்கு உடன்படிக்கை பண்ணுறோம். என்ன செய்கிறாரு? அது கீழ்படிஞ்சு வந்திருக்கு. அம்மா இல்லையா? அதுக்கு என்ன செய்கிறாரு? அதுக்கு உடன்படிக்கை பண்ணுறாரு. அது வாசிங்க மகன். தேவன் எனக்கும் அவங்கள் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய உடன்படிக்கையா? என்னது? நித்திய தலைமுறைக்கென்று அது அதை கேட்டுருச்சு. யாரு? இந்த பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு? நமக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை நோவா மூலம் பண்ணியாச்சுன்னு சொன்னது. அது ஜீன் பையா என்னது வந்துருச்சு. இப்போ என்னது? என்ன ஜென்ஸா? இது என்னமா? என்ன காலம்? என்னமா ஜென்சி? பிரான்சியில் ஜென்சி. இந்த காலத்தில் நம்மளாம் வாழ்ந்துருக்கோம். நமக்கு அதுக்கு இருந்த காலம் ஒரே காலம் தான். ஒரே மீன் சொல்லுவேன். ஏன்னா அது என்ன செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் பேசுறது என்ன செய்யுது? காது கொடுத்து கேட்குது. ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை விட்டு வெளியில் வரக்கூடாது என்று சொல்லி அதுகள் இருக்கு. ஆகவே அதுக்கு அடையாளம் என்ன? அப்போ அவர் என்ன செய்யறாரு? இந்த வானவில் பார்த்துருக்கீங்களா? அது என்ன இப்படி இருக்குமே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வானவில் தானே, ரெயின்போ.
ஆமாம், இன்னைக்கு ரெயின்போ கூட பயங்கரமாக இருக்குது. ரெயின்போவுடைய கலரை வச்சு கூட இன்னைக்கு பொல்லாத பிசாசு என்ன செய்கிறான், ஒரு விதமான உலகத்திலே ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கடந்த நாட்களில் கூட ஸ்ரீலங்காவில் அதை குறித்து தேசத்திலே அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு அந்த சட்டத்தை தடை பண்ணியிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 15 அதிகாரத்தை நான் பார்க்குற பொழுது அங்கே சொல்லுகிறார், இந்த ஜனங்களெல்லாம் அழித்து போடுங்கன்னு சொன்ன அந்த பாவம் இன்னைக்கு உலகத்துக்குள்ள அப்படியே மறைந்திருக்கு. பாருங்கள் மேலே வருது. எகிப்துடைய பாவங்கள், பாபிலோனிய பாவங்கள், இந்த பாவங்கள் என்ன செய்து அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். ஆனால் என்னது, இந்த பாவங்கள் இப்போ மீண்டும் உலகத்திலே தோண்டி கொண்டிருக்குது. அதுவும் மிக பயங்கரமாக தோண்டி கொண்டிருக்காங்க. உலக செய்திகள் இதெல்லாம் பாருங்கள், சும்மா இதே பார்த்து கொண்டே இருக்காதீங்க, தெரியாமல். ஸோ அதனால சொல்லுகிறாரு, நான் என் வில்லை மேகத்தின் மேல் வைத்தேன், அது எனக்கு உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். ஒரு உடன்படிக்கை, ஒரு கவர்னன்ட் ஆண்டவர் வைக்கிறார். அந்த உடன்படிக்கைப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். சரியா? ஸோ அதனால் இந்த நாட்களில் நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் மழை அதிகமாக வந்து அப்படி வர்ற நேரத்தில் என்ன நடக்கும், அப்போ என்ன நடக்கும், இந்த வானவில் அப்படி வரும். வானவில் வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க, மழை நிறுத்தப்படும் அப்படி சொல்லிட்டு இருக்கணும். சரியா? அப்போ பாருங்களேன், நான் இன்றைக்கு அதை பார்த்துட்டு இருக்காரா இல்லையா, அன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு விடுற சொல்ல. அந்த வில் மேகத்தில் தோன்றும் பொழுது தேவனுடைய பூமிக்கும் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்த்தேன். என்ன சொல்ற, நோக்கி பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, இயற்கையாகவே இந்த இயற்கையாகவே என்ன நடக்குது, இந்த என்னது இந்த உலகம் அழிவதற்குரிய சம்பவங்கள் நடக்கிற பொழுது தேவன் பண்ணின உடன்படிக்கையை இயற்கை என்ன செய்கிறது, அங்கே வெளியே கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரோ, உலகம் என்ன செய்ய போகுது, அவன் அந்த அழிவை நான் என்ன செய்யணும், தடை பண்ண வேண்டும் ராமின்னு சொல்கிறேன். புரியுதா? இப்போ தேவனுக்கும் மனுஷன் தான் யார் நோவோடு மோசையோடலாம் ஆண்டவர் பேசுகிறார். சரி, அது ஒரு வாசமாக அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்த்தேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் மனுஷர்கள் மாத்திரமல்ல எல்லாருக்கும் ஒன்றையும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, அழிக்க மாட்டார். உடன்படிக்கை அவர் தான் பண்ணியிருக்கார். இதை மீனது. அப்போ இன்றைக்கு நாங்கள் மனுஷர்கள் விஞ்ஞானத்தின்படி என்ன செய்கிறார்கள், மரங்களை அழிக்கிறார்கள். மரங்களை அழிக்கிறதுனால என்னது, மிருகங்கள் அழிக்கப்படுகிறது, பறவைகள். அப்போ இயற்கை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கி சேட்டலைட் மூலமாக நமக்கு உஷ்ணம் வந்து கொண்டே இருக்கு. இன்னும் வரும் காலங்களிலே நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இது ஒன்று பார்க்குறேன். சேட்டலைட் தான் என்ன செய்திருக்கு, முழு உலகத்தையும் என்ன செய்திருக்கு, பூமியையும் அப்படியே மூடி இருக்குது. அப்போ பூமியை முழு சேட்டலைட் மூடினா எந்த அளவுக்கு என்ன உண்டாகும், ஈர்ப்பு சக்தி வரும். அப்போ ஈர்ப்பு சக்தி வந்து இயற்கை என்ன செய்யும், அது தடைப்பட்டு போயிடும். செயற்கை பூமியிலே நமக்கு அழிவை கொண்டு வருகிறதாக இருக்கு. அப்போ மனுஷன் உண்டாக்குற எல்லாமே என்னது, அழிவுக்குரியது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மளும் என்ன செய்யப்படுவோம், மீட்கப்படுவோம், பல்லவ ராஜ்யத்துக்களை போவோம். அதனால இந்த நாட்களில் ஜெபிக்கிற நேரங்களில் மிக கவனமாக எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம செயல்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள். சரியா? வாங்க அப்படியே என்னோட வாங்க, மத்திய அதிகாரத்துக்கு வந்துருங்க. 26ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக இது பாவ மன்னிப்பு. ஒரு வருஷம் காணாம சொல்லல, நீ எங்கே தான் வாச்ச, பாவ மன்னிப்பு வாச்ச. இது எது, இந்த கவனம், இந்த உடன்படிக்கை இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற இது புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறான், ஒரு புதிய உடன்படிக்கை. பழைய இது அவர்கள் யார் நோவாவின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை விட இந்த உடன்படிக்கை மிகவும் எனது முக்கியமானது உண்டு. சரியா? வாசிக்கமாக, இது அதுவல்ல, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்திருக்கார், உங்களை என்னையும் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அவர் இரத்தம் சிந்தினதுனால நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்,
மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டின்படியான ஒரு உடன்படிக்கை, நோவாவுடைய உடன்படிக்கை என்னது? இந்த ஜனங்கள் என்ன செய்ய, நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்ல. இயேசுவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு அழிவு இல்லை. ஆமென் சொல்லுங்க. நமக்கு என்ன இல்லை? ஆவிக்குரிய அழிவு. மாமிசத்திலே நமக்கு அழிவு உண்டாகலாம், ஆனால் ஆத்மாவிலே சரீரத்தில் அழிவு இருக்கும், ஆத்மாவிலே நமக்கு என்ன இல்லை? அப்போ அந்த அழிவு இல்லாதபடிக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர், அதை குறித்து மார்க் 14:24, லூக்கா 22:20 இதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். லூக்கா 22:20 வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். இயேசு கடைசியாக தன் சீசர்களோடு கூட என்ன செய்கிறார்? மேல் மாடியிலே என்ன செய்கிறார்? வாசிமக போஜனம் பானம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அப்ப பாருங்க, இயேசு என்ன சொல்லுகிறார்? அந்த புதிய மத்திய 26ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். சரியா எழுதுங்க. வாசிங்க மகன். அந்த வசனத்தை ஒரு 5 வசனம் இருக்கு, வாசி முடிச்சிருவோம். பின்பு கொடுத்து கொடுக்கிறார், சீசட்டை கொடுக்கிறார். உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? இந்த கவர்னர் கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்றாரு. இருந்தாங்க 12 பேர், நீங்க என்ன செய்யணும்? எனக்கு சாட்சியாக இருங்க. நீங்க எதை செய்யணும்? அதை நம்ம திருவிழத்தில் நம்ம என்ன செய்யலாம்? நினைவு கூறுறோமா இல்லையா? நினைவு கூறுறோமா இல்லை? பேசுங்க பிள்ளைங்களா. எல்லாம் மூச்சு விடுங்க பாப்போம், நல்ல சத்தமா மூச்சு விடுங்க. ஒரு சத்தத்தையும் காணும். வாசிங்க. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ போதும். அப்ப புதிய உடன்படிக்கை எப்படி வந்துருச்சு நமக்கு? பழைய உடன்படிக்கை என்னது? அங்கே மோசையோடு என்ன செய்தான்? நோவாவோட என்ன செய்தான்? அது மனசாட்சியின்படியான காலத்தில் என்ன செஞ்சாரு? அதே அவருக்கு சொன்னாங்க. அது எழுதப்பட, அதுக்கு பிறகுதான் என்னது? மோசை காலத்து பிரமாணம் கட்டளையாக வந்தது. சரியா? அப்போ அவர் காலத்தில் என்ன செய்ய எழுதப்படவில்லை, அது உறுதிப்படுத்தும்படியாக அதை எழுதினார்கள். அதை இயேசு வேறு விதமாய் கொண்டு வருகிறார். அது என்னத்தில் கொண்டு வருகிறாரு? இரத்த சம்பந்த உறவுக்குள் கொண்டு வருகிறார். அப்போ ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க? இரத்த சம்பந்த உறவுகள். அப்போ நம்மளாம் என்ன உறவுகள்? என்னது? ஒரே சகோதரிகள் நாமெல்லாம் என்னது? ஆகவே நமக்கு ஒரே என்னது? கிறிஸ்துடைய ரத்தம் இருக்கிறது. ஸோ அதனால ஆண்டவர் அது இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையில கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 3:25 வருஷங்கள். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாமை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை ஏற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தினாலே என்ன செய்கிறான்? அவன் அதனால இங்கே சொல்கிறான், நீங்கள் அந்த புத்திரராக இருக்கீங்க. ஆபிரகாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. சுகமளிக்கிற வரம் எல்லாம் இருக்கு, நமக்கே கொடுக்குற நேரம் அவர் கொடுக்காம இருப்பாரா? அப்போ அவருக்கு என்னது? ஆகவே சொல்லுகிறார், நீங்களாம் என்னது? தீர்க்க தரிசனத்தை சந்ததிகளிலே வந்த புத்திரராக இருக்கிறீர்கள். உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி என்ன செய்கிறாரு? இன்னொரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவுக்கு உடன்படிக்கை என்ன? இனி இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன், சந்ததிகள் என்ன செய்வாங்க? பல்கி பெருகுவார்கள். இந்த பல்கி பெருகிற ஜனங்கள் மத்தியிலே என்ன செய்கிறாரு? இன்னொருத்தரை தெரிந்து கொள்ளுகிறார். யாரை தெரிந்து கொள்ளுகிறாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த. ஆபிரகாம் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? பாபிலோன் தேசத்தில் ஊர் என்கிற இடத்துல பிறந்த ஆபிரகாமை எடுத்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷங்கள் என்ன செய்யப்படுகிறான்? அவன் என்னது? பாபிலோனியா இருந்த அவனை எபிரேயனாக மாற்றுகிறார். ஆமாம் இல்லையா? அப்போ முதல் எபிரேய பிள்ளை தான் யாரு? ஈசாக்கு. சரியா? அப்போ ஈசாக்கு மூலமாக அடுத்து என்ன நடந்தது? யார் வந்தது? யாக்கோபு. யாக்கோபு மூலமாக என்ன வந்தது? இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனம் வந்தது. இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது. சரியா? ஸோ அப்போ இங்கே சொல்லுகிறார், நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுடைய ஆசீர்வதிக்கப்படுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இப்போ இங்கே இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை?
ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை. இந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? தன் இரத்தத்தினாலே இதை உறுதிப்படுத்துகிறான். அப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? விசுவாசத்தின் ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசுவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இரத்த சம்பந்தமான ஆசீர்வாதம். அப்ப இயேசு எப்படி வருகிறார்? தாவீதின் வம்சத்திலே யார் வருது? இயேசு வருகிறார். அதுக்கு முன் வம்சம் யாரு? தாவீதுக்கு முன் வம்சங்கள் அதான் இப்படி பாருங்களேன். யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். சரியா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த வம்சத்துல தாவீது வம்சத்துல இயேசு. அப்ப பாருங்க, அப்ப அந்த ரொட்டீன்ல அதை கொண்டு வர. அப்ப இதை எப்படி கொண்டு வர? உறுதிப்படுத்துகிறார். ஆமென். இரத்த சம்பந்தத்திலே நம்மளை உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆகவே ஆமென். அப்ப இரத்த சம்பந்தத்துகள் இருக்கிற நமக்கு என்ன இல்லை, உலகத்திற்கு எல்லாருக்கும் ஆமென் நித்திய மரணம் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் நித்திய ராஜ்யம் உண்டு. ஆமாம் இல்லையா? இங்கே பவுல் அழகாக அங்கே பிரசங்கிக்கிற பொழுது யாரு ஆமாம் இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார் லூக்கா. சரி, இன்னொரு காரியத்தை வாசிப்போமா? ரோமர் 11:25 வாசிங்க. அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப பாரு, பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்ற. வாசிங்க மகன். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதி இருக்கிறது. ஆமென். அப்ப பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு உடன்படிக்கை பண்ண. அந்த உடன்படிக்கை எங்க இருந்து வருகிறது? ஆமென். எங்க? இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு அந்த பாவ மன்னிப்பான என்னது உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார். சரியா? அடுத்து ஒன்று வாசிக்கலாம். எபிரேயர் 8:10 வாசிக்கும் மகள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். பாருங்க, ஆதியிலே அங்கே யாருக்கு? நோவாவுக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு ஆமென் அங்கே வாக்களிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மோசே மூலமாக அதை பிரமாணமாய் கொண்டு வரப்பட்டது. இப்ப சொல்லுகிறார், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைப்பாராம். இது என்னது நமக்கு இந்த வார்த்தைகள் என்னது? இருதயத்தின் நிறைவு. அப்ப இதை என்னத்தை செய்யறாரு? இந்த உடன்படிக்கை என்ன செய்யறாரு? அப்ப மனசாட்சியின் காலத்துல நோவா எப்படி வாழ்ந்தாரோ அது கூட இன்னைக்கு கிருபையின் காலத்திற்கு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? மனசாட்சியின் படி தான் நம்ம வாழணும். இன்னொருத்தர் சொல்லி நான் சொல்லி இது செய்யக்கூடாது இது செய்யணும் அல்ல. உங்கள் மனசாட்சியின் படியே நீங்கள் செய்கிற பொழுது அதை உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். சபைக்கு வாரதை பார்ப்பார்கள், பைபிள் வாசிக்கிறதை பார்ப்பாங்க, ஜெபம் பண்றதை பார்ப்பாங்க. இவைகள் எல்லாம் பார்க்க அவங்களுக்கு என்ன உண்டாயிடும்? அது மனதுக்குள்ளே வந்துடும். நான் காலையில் எழுப்பணும்னா என்ன செய்யணும்? என் அம்மா போல எங்கள் அப்பா போல நான் என்ன செய்யணும்? முகத்தை கழுவிட்டு என்ன செய்யணும்? பைபிள் எடுத்துக்கிட்டு உட்காரணும். அதுக்கு பிறகு டீ குடிக்கணும், அதுக்கு பிறகு சாப்பிடணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கொடுத்தணும், அதுக்கு பிறகு ஸ்கூல் போகணும், வேலைக்கு போகணும். இந்த பிள்ளைகளுக்கு என்னது? ஒரு ரொட்டீன் ஓர்டர். சரியா? அதுதான் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம். நம்ம அதுகளை செய்ய சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு நான் தோசை ஊற்றிக்கிருக்கேன், நீ போய் ஜெபம் பண்ணுனா அந்த பிள்ளை என்னன்னு அது போய் அங்கே தோசை ஊற்றும். அது ஜெபிக்காது. அது தோசை ஊற்றுறாங்க. அந்த தோசை தான் எனக்கு டெய்லி சாப்பிட்டுட்டு நான் போகணும், இல்லை வேறு தோச்சைன்னு கிடக்குறாங்க. போமா அப்படி சொல்லிட்டு என்னம்மா? இல்லைம்மா நான் இங்கே ஜெபத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறேன். கொஞ்சம் உள்ள பிள்ளைங்களா வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்ப உலகத்திலேயே அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதலை நமக்கு ஆமென். அதுதான் சொல்றது. வேதத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரியமாக வாசிக்க வேண்டும். ஆமா இல்லையா? அப்ப இவைகள் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. 10-16 வாசிங்க மகன். 8-10 வாசிங்க. அந்நாட்களுக்கு பின்பு பாருங்க என்ன சொல்றாரு. பவுல் இங்க எழுதுகிறார், எபிரேயருக்கு எழுதுகிற பொழுது சொல்றாரு, அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். பிரமாணத்தை என்ன செய்கிறாராம்? வைப்பாராம். ஆமா, பிரமாணம் இவர மிக முக்கியமான ஒன்று. ஆமாவே இல்லையா?
அப்போ நம்ம சொல்லக்கூடாது நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு பிரமாணம் தேவையில்லையா? பிரமாணம் தேவையா தேவையில்லையா? எது தேவை? எதை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது. அப்போ அது இருக்கு, ரெண்டு இருக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது என்ன செய்யணும், விட்டுறணும். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யறோம், செய்யக்கூடாததை அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை செய்யி இதை நீ விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யுது, விட வேண்டியதை பிடிச்சிக்கிறோம், பெற்றுக்கிறத விட்டுடுறோம். சரியா? அதனால தான் இங்கே சொல்லுகிறாரு, உங்களுக்கு என்னது என்ன செய்ய முடியாது சொல்லுங்களேன், வாசிங்க. நான் என்னுடைய பிரமாணங்களை எத்தனை வசனம் சொல்லி வாசி? 16. 16. அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, அங்கே மனதிலே வைக்கிறேன்னு சொல்றாரு. இங்க என்ன செய்யறாரு, இருதயத்தில். அப்ப மனம் என்னது, நினைவு. இருதயம் என்பது என்னது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு. மனம் என்பது என்னது, நம்ம சிந்தையோட சம்பந்தப்பட்டது, மூளையோட சம்பந்தப்பட்டது. என்னன்னா அப்படி அப்துல் கலாம் பேசுறாரு, யோசிக்கிறீங்களா? வாமிக்கணத்தை நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? அப்போ மனம் சில நேரம் இது கூட என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் இருதயம் என்னது, அது நமக்கு எங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு, தான் முதல் உண்டாக்கின என்னது இந்த இருதயத்துக்குள்ளே எதை கொண்டு வந்து வைக்கிறாரு, அவருடைய சட்டத்தை வைக்கிறார். ஆகவே அந்த பிரமாணத்தை வைக்கிற பொழுது அந்த பிரமாணம் என்ன செய்யுது, முழு சரீரத்தையும் ஆளுகை செய்கிறது. சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் என்ன செய்து ஆளுகை செய்கிறது. சாப்பிடுவதற்கு பல் நமக்கு உதவியாக இருக்கிறது, செரிமானத்தை கொண்டு வருகிறது, நடக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை. இவைகளெல்லாம் என்னது, இதெல்லாம் என்ன செய்யுது, கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய ஒரு ஏதாச்சும் ஹாஸ்டலில் படித்தா அந்த பிள்ளைகள் கொஞ்ச நாளைக்கு இந்த ஹாஸ்டலில் மதியம் என்ன செய்யுங்க, ஹாஸ்டலில் படித்தா என்ன செய்யுங்க, நேரத்துக்கு எலும்புங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, அப்படி இல்லை அந்த ஹாஸ்டலில். இப்போ எல்லாம் ஹாஸ்டலில் ரொம்ப மோசம். அவங்க அந்த நாட்டில் இப்போ சிஸ்டர் மாறு பிரதர்ஸ் மாதிரிலாம் அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க. அதனால நம்மளோட அண்ணா மாதிரிலாம் எங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களாம் அந்த ஹாஸ்டலில் படித்ததுனால நேரத்துக்கு சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணுறது, தாங்களே தங்கள் உடுப்பை கழுவி கொள்கிறது, சொக்ஸு இது ஷூ பாலிஷ் பண்ணி போடுறது, இப்படி எல்லாமே என்ன செய்வாங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாள் செஞ்சோன்னா வீட்டில் என்ன செய்வாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, இல்லாட்டி வேறு யாரும் வந்து என்ன செய்வாங்க, இதை செய்ய தொடங்கணும்னு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, நான் விட்டு சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்போ சோம்பேறி ஆகணும்னா நமக்கு தான் சரீரத்தில் என்ன உண்டாயிடும், பலவீனம். அப்போ அதெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் கோலம் போடுறதுனால உங்களுக்கு என்னது ஃபைனல் கோட் என்ன ஆகுது, அதனால் நீங்கள் போய் கோலம் போடாதீங்க, எக்ஸசைஸ் என்னது. அப்படி நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்கிறோமே, அப்போ அது நேரம் என்ன நடக்குது, இந்த உடம்புக்கு ஒரு என்னது அது பலன் உண்டாகுது. இல்லைன்னா என்னது, அது அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம கையை அப்படி சுற்றினா தான் இந்த போனால என்ன ஆகும், என்னகும் அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த திரவம் உருவாக்கும். அப்படியே ஒரு இதை நீங்கள் அப்படியே சட்டியில் ஏதோ ஒரு பொருளை வாங்கி அப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், அது காஞ்சி போயிடும். இப்போ தோசை மாவு வாங்கி அப்படி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், காஞ்சி போய் மேலே காஞ்சி போயிடும். அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆப்ரேட் பண்ணணும். நம்ம ஒன்றே ஒன்றத்தில் ஆப்ரேட் பண்ணுறோம். என்ன ஆப்ரேட் பண்ணுறோம், இந்த கண்ணையும் இந்த கையை வச்சுக்கிட்டு அந்த கொஞ்ச நாள் அப்படி அந்த வலுப்பு கொடுத்து சொல்லுங்கள். அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குறேன், நானே பார்க்குறேன், வெள்ளமாக அப்படி பேசிட்டு போகிறா, சத்தமாக பேசுவோம். நான் சிஸ்டர் சொன்னேன், போட்டு விடுவாரு, காதில் போட்டுட்டு என்ன சொல்கிறாரு, ஆமாம் வீட்டில் போயிட்டு ஒய்ஃபுக்கு அப்படியெல்லாம் பேசல, ரோட்டில் தான் அப்படி ஏய் வீட்டுக்கு போனா அப்படி. சரி வாசிங்க. நீ என்னைக்கு தான் உன் பிரமாணம் சொல்லு, நான் என் பிரமாணத்தை சொல்லு, என்னுடைய இருதயத்தில் வச்சுட்டாரு. மனதில் என்ன சொல்ல எழுதுவார், அந்த கல்லில் எழுதுனதுனா வேணாம், என்னது இப்போ மனதில் எழுதுகிறார். மனதில் என்ன செய்கிறார், எழுதுகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்ய சொல்லுங்க மகன். அன்னைக்கு மோசை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யறாரு, இன்னைக்கு என்ன செய்யறாரு, அது கற்பனைகள் எழுதுனா தான் அது என்னாச்சு, வந்து மனுஷனுடைய இருதயம் என்னாச்சு, கேடு கிறுக்கும் கல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன செய்யறாரு, எழுதுகிறார். அவன் டாட் எழுதுற மாதிரி என்ன செய்யறாரு, இதயத்தில் எழுதுகிற கரங்களை தட்டி தேவனை படிப்போமா. 9:15 வாசிங்க மகன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலமாக வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படி. முதலாம் உடன்படிக்கையினால என்ன நடந்துச்சு, ஜனங்கள் அக்கிரமம் பெருகிடுச்சு. மனசாட்சியின் காலத்தில் அக்கிரமத்தில் அழிஞ்சு போனதுனால ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களோடு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ உன் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும் பாருன்னு. அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க, அதனால தான் காப்பாற்றப்பட்டாங்க.
இப்போ மோசையின் காலத்துல என்ன உண்டாச்சு? இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் போகிற நேரம் என்ன செஞ்சாங்க? இந்த உடன்படிக்கை கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்க? அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? சாய்ஸ் எடுக்கிறாங்க. என்ன சாய்ஸ் எடுக்கிறாங்க? என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம், பலி செலுத்தலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே கோவப்படலை. தேவாலயத்துக்கு வர்ற நேரம் தான் அவருக்கு என்ன வந்துச்சு? ஆமாம், தேவாலயத்துக்கு வர்றதுன்னா கோவம் இருக்கும். ஆமாம், அப்போ வந்து பார்க்குற நேரம் என்ன செய்கிறாங்க? அங்கே என்ன செய்கிறாங்க? பலியாக வேண்டிய கிறிஸ்து வெளியே நிற்கிறார். பலி செலுத்துறதுக்குன்னு கொண்டு போய் ஆடு மாடு கோழிகள்லாம் குளிப்பாட்டி அதுக்கு எல்லாம் கலரெல்லாம் அடிச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. இயேசு போனோன்னு ஒருத்தர் பிரசங்கம் கேட்கலையே. பிரசங்கம் என்னது? எச்சரிக்கிறார். பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதேன்னு சொல்லி எச்சரிக்கிறார். கேட்கறதோடு சொல்றாங்க, நாங்கள் பாவம் செய்வோம், பலி செலுத்துவோம். எங்களுக்கு பாவம் செய்ய உரிமை இருக்கிறது, பலி செலுத்த எங்களுக்கு என்ன நாடு இருக்கிறது. அப்படிதான் அங்கேருந்து அவர் தான் பேசுகிறான். புல்பிட்லேருந்து நான் பேசுகிறேன், சகோதரி சகோதரா வேண்டாம், இதை செய்யாதே. போங்கப்பா சார், உங்களுக்கு தெரியாது, நாங்கள் செஞ்சுட்டு என்ன செய்வோம்? பலி சொல்லுவோம். இதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? திட்டு வந்து வாங்கன்னு வாங்கினார். அம்மாவும் இல்லையா? அட்டிச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? காலம் அப்படி வரப்போகிறது. ஆமே ஆமே. இனி சபைகள் அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். வாசி மகன், ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அப்படின்னு என்னது? இந்த அக்கிரமத்தால என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர் என்ன செய்யலாம்? ஐயோ, எல்லாம் இப்படி என்ன செய்யறாங்க? கோழியை நாயை வெட்டி பலி செலுத்திக்கிட்டு செத்து கிடக்குறாங்க, அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. நான் என்ன செய்ய வேண்டும்? யூத ஜனங்கள், குறிக்கப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாம் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி அழியுகிறது அப்படின்னு என்னது? மோசையே ஜெபிக்கிறாரு. வேண்டாம் ஆண்டவரே, நீர் அவர்கள் கொண்டு போடாதையும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? அவரால் எகிப்திலிருந்து கானான் கொண்டு போக முடியாம எல்லாத்தையும் சங்கரிச்சுட்டாரேன்னு சொல்லி வேண்டாம் ஆண்டவர், என் பேரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும் என்று சொல்லி. அதுபோல இங்க இயேசு கதறுகிறார். எங்க காலையிலே கத்திர நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு ஆகையால் முதலாவது உடன்படிக்கை காலத்திலே நடந்த அக்கிரமங்களை அந்த இன்னைக்கு அந்த வந்துச்சோ அதோட தான் என்னது? அக்கிரமம் பெறுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கிருபை பெறுகிறது. அந்த ரத்தம் தான் நமக்கு என்ன செய்கிறது? கிருபையை கொடுக்க. ஆகவே தான் இயேசு அங்கே வாசங்களே காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென். என்ன செய்கிறார்? அவர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீனும் நானும் மறிக்கக்கூடாது சொல்லி, இந்த பாவத்தில் மறிக்கக்கூடாது. உனக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறேன், உனக்கு பரலோகத்தில் இடம் வச்சிருக்கிறேன், நீ இந்த பாவத்தில் விழுந்து நீ நரகத்துக்கு போகக்கூடாது. அதனால நான் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த பூமியிலே? என்னால் மறிக்கவும் முடியும், மூன்றாவது நாள் உயிரோடு எழுவ முடியும். அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால அந்த அதை ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டது காரணம் என்னன்னு கேட்டா, அவர் உயிர் தெழுகிறதுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தான்? அவன் 33 வருஷம் பூமியில இருங்க, இந்த ஜனங்களுக்கு மீட்பை கொடுங்க, மறிச்சு நீங்க மூன்றாவது உயிரோடு எழுப்பி நீங்க என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் என்னுடைய வலது பாரிசத்தில் வந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால தான் இன்னைக்கு இந்த வேத வசனம் இன்னைக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கோம். இன்னைக்கு காலையில் இன்றைக்கு மே மாதம். ஆமாம், நம்மளாம் என்னது மே மாதத்துல இந்த மே மாதம் என்ன உலகத்தில் என்ன செய்வாங்க? மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளி தினம். அவனை போட்டு அடிமையாக வச்சுட்டு என்ன செய்வாங்க? தொழிலாளி தினம் சொல்லி. நம்ம தொழிலாளிகளா? இல்லை, நம்மளாம் யாரு? முதலாளிகள். சொல்லுங்க, முதலுக்கு அதிகாரிகள். முதலாளிகள் அப்படின்னா என்னது? முதலுக்கு அதிகாரிகள். அம்மாவே இல்லையா? ஆசிங்கடா. என்னமா? அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? மத்தியஸ்தராய் வருகிறார். ஆமாம் இல்லையா? இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன நடக்கும்? அதுதான் ஒரு நாமம். சரியா? ஏதாச்சும் நீங்க செய்யாத ஒரு பிழைக்கு நீங்க தண்டனை பெறுகிற பொழுது என்ன நடக்கும்? அவர் மத்தியஸ்தர். அவர் என்ன செய்வார்? அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். நாம என் பிள்ளை செஞ்சிருக்காது. நோ, அந்த பிள்ளை செஞ்சிருக்காது. நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி புரியுதா? அப்ப அந்த ஆண்டவர் என்ன செய்யலாம்? நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 3:21 என்ன சொல்லுவாங்க? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது
மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். பாருங்க, உடன்படிக்கை இங்க வந்துருச்சு. அதற்கு ஒப்பனையாக, ஆமென், வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், மாம்ச அழுக்கை நீக்கிறது மாத்திரமல்ல, தேவனை பற்றும் நல்ல மனசாட்சி உடன்படிக்கையாய் இருந்து. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்னது? பாவம் கல்வி வச்சுன்னு நம்ம என்ன செய்யப்படுது? தேவனை குறித்ததான நல்ல மனசாட்சி. ஆமே. அப்ப நம்ம ஞானஸ்தானம் பெறாத வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்துல வாழ்கிறோம், அவ்வளவுதான். அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை, நம்முடைய பழைய பாவங்களை நீக்கிறது மாத்திரமல்ல, அது மட்டுமல்ல, அடுத்தது என்னது? தேவனை பற்றிய நல்ல மனசாட்சி. ஆமே. அப்ப நம்ம உலகத்தில் இருக்கிற நமக்கு தேவனை அறியாது இருந்தோம். இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தேவனை அறிஞ்சிட்டோம். எந்த தேவனை? நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவனை. அவர் பூமியிலே மனுஷனாய் வந்து இயேசுவாக வெளிப்பட்டு இரத்தத்தினாலே உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்துதான் என்ன செய்றீங்க? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. ஆமென். இந்த உடன்படிக்கை அப்படிதான் நம்ம என்ன செய்றோம்? ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறபடினாலே அங்கே சொல்லப்படுகிற ஞானஸ்தானமானது மாம்சலுக்கை நீக்கிறது இல்லாமல் தேவனை பற்றும் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். அப்ப அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? உயிர்த்தெழுதாவிட்டால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். எல்லாரையும் போல நம்ம செய்யலாம். ஆமா. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அப்ப உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறபடினாலே நீங்க என்ன செய்றீங்க? அப்ப ரட்சிக்கப்பட உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள தோணுது? மரித்தாலும் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரமும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அம்மாவில் அப்ப உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டாரா? உடன்படிக்கை. ஆமே. நம்ம அந்த வாசிங்க ஏசாயா 54:10 வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். எழுப்பிடுங்க. அப்படி பாடுறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை. முதலாவது கிருபை யாருக்கு? நோவாவுக்கு முதலாவது என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அத்தனை பேர்களிலும் நோவாவுக்கு என்ன கிடைத்தது? அந்த கிருபையின் அடையாளம் என்ன? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நான் நிறைவேறாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடுத்தடுத்த கட்டங்கள் எங்கெல்லாம் வருது? ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை, இரத்தத்தினால் உடன்படிக்கை, மீட்பின் உடன்படிக்கை, ரட்சிப்பின் உடன்படிக்கை. ஆகவே இந்த மாதத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஆக இந்த வாக்கு தத்தத்தை நீங்க என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். It's all